உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தஞ்சாவூரில் நேற்றுக்கு மேகதாட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. அந்த போராட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவர் பேசின அந்த சொல் ரொம்ப கொச்சையான சொல் அப்படிங்கிறது நேற்றே விமர்சனமாக மாறுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு சொல் அருவருக்கத்தக்க இடத்தில் பொது இடத்துல அவர் பேசியிருக்காரா அப்படின்னா இது வரைக்கும் கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. அவர் அப்படி பேசுனது கிடையாது. ரெண்டாவது, இந்த கூட்டத்தில் அவர் திட்டமிட்டு இன்னைக்கு இந்த சொல்ல பேசணும், முதலமைச்சரையோ இல்லை அமைச்சர்களையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அவர் பேசிகிட்டே போகிறார். அந்த வீடியோ நம்ம எல்லாருமே நேற்றே பார்த்தோம். சவுண்ட் எழுப்புறாங்க, ஒரு நடிகையின் பேரை சொல்கிறாங்க, அதை என்டோஸ் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது சர்ச்சைக்குரியதாக மாறுது. அவர் நியாயப்படி அதை தவிர்த்திருக்கணும். ஆமாம், அதை நீங்கள் கூட்டத்தில் நம்ம அரசியல் பேச வந்திருக்கோம், மேகதாது பிரச்சனையை பேச வந்திருக்கோம், இதெல்லாம் பேசுனா தேவையில்லாமல் டைவெர்ட் ஆகுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இல்லை கட்டாயத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு தவிர்த்திருக்கணும். உதயநிதி செய்தது தவறு. அதனால தான் அது கண்டனத்துக்குள்ளான பொருளாக மாறி இருக்குது. பல தோழமை சக்திகளே அவரை கண்டிக்கிறாங்க. அதாவது அது உடனடியாக அடுத்த நாள் தஞ்சாவூர்லேருந்து கிளப்பி நூற்றுக்கணக்கான போலீஸை அவர் வீட்டு முன்னாடி குவிச்சு ஒரு சீனே கைது பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டும் போகிற அளவுக்கான பெரிய கிரைமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது அவர் அந்த பேச்சை பேசும்போதே நம்ம கவனமாக பார்த்தோம். கூட்டத்திலிருந்து ஒருத்தன் கத்துறான், அதுக்கு அதை உடனே கூட அவர் ரியாக்ட் பண்ணலை. அவர் பேசி போயிட்டே இருக்காரு, பேசும்போது ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அந்த ரியாக்ஷனில் தான் இது ஒரு டபுள் மீனிங் வசனமாக இது ஒரு மாறுது. அவர் டபுள் மீனிங் வசனமாக இன்டென்ஷனலாக பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியலை. நான் அப்படி தான் பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட்டு, அது தப்பு அப்படிங்கும்போது அவர் மேலே வழக்கு பதிகிறாங்க. அவர் மேலே வழக்கு பதியலாம், அவதூறு வழக்கு போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் முக்கியமான விஷயம்னா அவர் மேலே 6 வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 6 வழக்கு தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. BNS 196 பகைமையை தூண்டுதல். யாருக்கு இடையில பகைமையை தூண்டினார் அவர் பேச்சு? இப்போ 2 தரப்பு இருக்கிறாங்க, 2 ஜாதி இருக்கிறாங்க, 2 மதம் இருக்கிறாங்க, 2 குழு இருக்குது. இந்த 2 குழுவுக்கு இடையில பகைமையை தூண்டுற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னா நீங்கள் BNS 196 போடலாம். அவர் பேசிய அந்த சொல் அப்படிங்கிறது யாருக்கு இடையில் பகைமையை தூண்டினது அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, இன்னொரு வழக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா BNS 192 கலவரத்தை தூண்டும் பிரிவில் வழக்கு பதிவு. எனக்கு என்னன்னா BNS 192 கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு சட்டம். இதில் என்ன கலவரம் வந்துட போகுது? ஒருத்தர் ஒரு நடிகை பேரை சொல்கிறாரு, இவர் அதுக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு காமிச்சிட்டு கடந்து போகிறாரு. இதுக்கும் கலவரத்தை தூண்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா BNS 296B பொது இடத்தில் அருவருப்பாக பேசுதல். சரி, ஓகே, ரைட், அதை வேணால் ஏற்றுக்கலாம். அவர் பேசின சொல் அப்படிங்கிறது அருவருப்பாக அமைஞ்சிருச்சு, நீங்கள் வேணால் இந்த வழக்கு 296Bயில் நீங்கள் போடலாம். BNS 351 எதுக்கு போட்டிருக்கிறீங்க? ஒருவருக்கு மிரட்டல் விடுவது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. யாருக்கு அவர் மிரட்டல் விட்டார்? அந்த நடிகை மிரட்டினாரா, இல்லை சிஎம் மிரட்டினாரா? யாரை மிரட்டினார் அவர்? ஒன்றுமே கிடையாது. அடுத்து BNS 352 பொது அமைதியை சீர்குலைத்தல். ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்தல். அப்படிலாம் கிடையாது, வேண்டுமெல்லாம் அவமதிக்கல. அவரோட ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியும், இட் வாஸ் நாட் அ ஹிடன் அஜெண்டா. அது எந்த ஹிடன் அஜெண்டாவுமே இல்லை. அடுத்தது BNS 79 பெண்ணை கண்ணிய குறைவாக பேசுதல், மானபங்கப்படுத்துதல். பெண் அவர் கண்ணிய குறைவாக பேசிட்டாரு, மானபங்கப்படுத்திட்டாரு. அப்படி கூட நான் பார்க்கல. ஒரு நடிகை பேரை சொல்கிறாங்க, இவர் சொன்னது ரியாக்ட் ஆயிடுச்சு. அது எதர்ச்சியாக ஒரு வார்த்தை. என்னன்னா, அவர் பேசுனது தவறானா அது தவறான முறையில் அந்த கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அதுக்கு நீங்கள் உங்களுக்கு அவதூறு வழக்கு போடுற ஆப்ஷன் இருக்குது. இல்லை குற்றவியல் வழக்குனா கூட நீங்கள் சம்மன் கொடுக்கலாம், அல்லது நோட்டீஸ் அனுப்பலாம். இப்படி பல ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இவ்வளோ விரைவாக உட்காந்துட்டு ஏதோ தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லை, உதயநிதி பேசுனது தான் ஒரே பிரச்சனைங்கிற லெவலுக்கு காலங்கத்தால் போலீஸ் உட்காந்துட்டு கைது பண்ணிட்டு போகிற அளவுக்கான சூழல் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வழக்கினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகை பேரை சொல்கிறாங்க, அந்த நடிகையோடு ஒப்பிட்டு ஆபாசமாக உதயநிதி பேசிட்டார் அப்படிங்கிறதான் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது. முதலமைச்சர் அவர்கள், விஜய் அவர்கள் அந்த நடிகையோட பல ஃபங்க்ஷனுக்கு ஓப்பனாக போகிறார். ஒரு நடிகையால் தன் குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னு விஜய் உங்கள் மனைவி கேஸும் கொடுத்துருக்காங்க. நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட், விஜய் ஒய்ஃப் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. காவேகாவை சேர்ந்தவர்களே அந்த கம்ப்ளைண்ட் வந்தப்போ 2 பிரிவாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆமாம், அதில் பார்த்தோம்னா த்ரிஷாவுக்கு ஆதரவாக ஒரு பிரிவு விஜய் மனைவியை ரொம்ப மோசமாக ஆபாசமாக கேவலமாக திட்டினாங்க. இன்னொரு பிரிவு
விஜய் மனைவி சங்கீதாவுக்கு ஆதரவாக த்ரிஷாவை ஆபாசமாக கேவலமாக திட்டுறது. ஆமா, இந்த சண்டை வந்து தாவேகாவிலேயே வெளிப்படையாக தாவேகா ஐடிவிங்க சேர்ந்தவர்களுக்கு இடையிலேயே நடந்தது. அது நம்மளே வெளிப்படையாக பார்த்தோம். அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோடு அவர் வந்து ஒரு நடிகையோடு அவர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகிறாரு. அந்த நடிகை வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம், நான் வந்து விஜயோட தான் பிறந்தநாள் கொண்டாடினேன், விஜய் பிறந்தநாள் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவே போடுறாங்க. அவங்க ஓப்பனாக ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஆமாம், நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக தான் எக்ஸிபிட் பண்ணுறாங்களே. ஊருக்கே அது தெரியுதான விஷயம். முதலமைச்சரும் அதை வந்து என்டோர்ஸ் பண்ணுற மாதிரி தானே அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாரு, வர்றாரு. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை உதயநிதி பொது வெளியில் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது பிரச்சனையானா அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அது அவர் பொது வெளியில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை ரெண்டும் ஒன்றா இணையும் போது கொச்சையா மாறிடுச்சு அப்படிங்கிறதான் வாதம். கொச்சையெல்லாம் மாறட்டும். உதயநிதி மேலே நீங்கள் வந்து அவதூறு வழக்கோ என்ன வழக்கோ போட்டு ஃபேஸ் பண்ணுங்க. கைதுங்கிறது ரொம்ப அதீதமான ஒரு நடவடிக்கை. இப்போ நமக்கு இன்னும் சில கேள்வியெல்லாம் இருக்குது. இதில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறார். ஆமாம், ஒரு பெண் வந்து தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் வராங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னை வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 தாவேகா நிர்வாகிகள் கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். ஜூஸில் மயக்க மருந்து கலத்து, போதை மருந்து கலத்து என்னை வந்து ஒரு ரூமுக்கு கூட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் எம்எல்ஏ சரவணனுக்கு நெருக்கமானவர்கள். எம்எல்ஏ சரவணன் சொன்னதாக சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. இதை நம்பி நான் எம்எல்ஏ சரவணன்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனேன். அவர் என்னை மிரட்டுகிறார், உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், உனக்கு நான் வந்து வேறு வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன், இதை வெளியில் பேசாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க, மீடியாவில் பேசியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க. இதை வந்து சட்டமன்றத்தில் கேள்வியாக எழுப்பினவர் உதயநிதி. இந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே வழக்கு பதியப்படலை, கைது செய்யப்படலை, எதுவுமே கிடையாது. அவர் சுதந்திரமாக அவர் போயிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், அரசு அலுவலகங்களில் போயிட்டு. இன்னொரு கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்த மனுவுக்கு இன்னும் இங்கே பதில் சொல்லலை. இன்னொரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர். அவர் தாவேகாவை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மகளிர் அணியில் பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து சீரழிச்சு அதை வீடியோ எடுத்து வச்சு ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து டெய்லி அழுகுறாங்க மீடியாவில் வந்துட்டு. ஆமாம், சிஎம்ஐ பார்க்க முடியல. அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களான்னா இல்லை. அப்போ இவங்கெல்லாம் செய்ததை விட ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மேலே நடவடிக்கை இல்லை, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் செய்ததை விட பெரிய குற்றத்தை உதயநிதி செய்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. எனக்கு மேலே யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு டு பி ஃப்ராங்காகவே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நடிகைக்காக இவ்வளவு காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே, பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவால் பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கட்டும், இல்ல ராணிப்பேட்டை உங்க கட்சி, அந்த பெண்களுக்காக நீங்க ஏன் கொந்தளிக்கல? ஏன் அவங்க நீங்க கைது பண்ணல? நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுடைய மாண்பு பயிற்சிங்கிறதுல உன் கட்சிக்காரன் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், வீடியோ எடுக்கிறான், பாலியல் சொல்றான், அதெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது. அசிங்கமா திட்டல, ரேப் பண்ணிருக்கான், வீடியோ எடுத்திருக்கான். அவனை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு நடிகை பத்தி இவர் பேசிட்டாரு அப்படின்ன உடனேயே தமிழ்நாடு காவல்துறையை மொத்தம் கொண்டாந்து ஒரு வீட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்களே. சரி, ஓகே, ரைட், அவர் பேசுனது தப்பு, ஒரு மேல வழக்கு போட்டுங்க. கைதுங்கிறது ஒரு ஓவர் பில்டப். 7 வருஷம் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை கைது செய்யவே முடியும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிறையில் அடைக்க வைக்க முடியும்னா 7 வருஷம் அவர் வந்து தண்டனைக்குரிய குற்றத்தை பண்ணியிருக்கணும். உதயநிதி ஒரு காசிப்பை ஒரு மேடையில் பேசுனது அப்படிங்கிறது 7 வருஷம் தண்டனைக்குரிய குற்றமா? அது கிடையவே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு இந்த கைது நடவடிக்கை, இந்த பில்டப்லாம்? ஏற்கனவே வந்து நக்கீரன் கோபால் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நேற்று ஏற்கனவே புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயனை வந்து கைது பண்ணாங்க. ஆமாம், விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயனை கைது பண்ணாங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு மல்டிபிள் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு வருது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விஜய் பேசும்போது அவருக்கு பேசுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் வேணும். திமுகவை தாக்குவதற்கு, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத நிறுவுவதற்கு சில பாயிண்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை எப்படியாவது உள்ளே அனுப்பிடணும் அப்படின்னு பல அட்டெம்ப்டை பண்ணி பார்த்தாங்க. எதுலேயுமே ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருச்சு. ஆமாம். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், அவரை கைது பண்ணலான்னு சில அட்டெம்ப்ட் நடந்தது, முயற்சி பண்ணாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரை கைது பண்ணலாம்னு சில அட்டெம்ப்ட் நடந்தது. இப்படி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி, விஜய் உரைக்கு முன்னாடி
சில பேரையாவது சில அமைச்சர்களையாவது கைது பண்ணி சிறையில் வச்சிடணும் அப்படிங்கிற பல முயற்சி நடந்து எல்லாமே ஃபெயிலியர். எல்லாமே பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்றதுக்காக பாருங்க. அன்பில் மகேஷ் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாரு, அந்த பக்கம் செந்தில் பாலாஜி பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாரு. ரொம்ப கொச்சையும் கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல்ஏவை செந்தில் பாலாஜி விலைக்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த வழக்கில் பெயில் கிடச்சிருச்சு, அவர் வெளியே இருக்காரு, முன்ஜாமீன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே இன்னொரு வழக்கு, டாஸ்மாக் வழக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. டாஸ்மாக் வழக்கு எடுத்துகிட்டு வந்ததில் செந்தில் பாலாஜி கூட 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் தான் ஒட்டுமொத்தமாக எல்லா பார்லையும் பணத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் பார்ட்டி ஃபண்டாக திமுகவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எம்எல்ஏ விலைக்கு வாங்கின கேஸில் மாட்டின கார்த்திகேயன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கார்த்திகேயனுக்கு ஜாமீன் கிடச்சி சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார் 3 மணிக்கு. 3 மணிக்கு விடுதலையை பண்ண வேண்டியதவரை 6 மணி வரைக்கும் ஜெயிலில் உட்கார வச்சு, புழலில் உட்கார வச்சு 6:30 மணிக்கு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவரை கூட்டு போய் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. என்னதில் அப்படின்னா, டாஸ்மாக்லேருந்து நான் தான் பணத்தை வசூல் பண்ணி திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. அப்போ அட்டம்ப்ட் என்னன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போன சட்டமன்ற உரையில் ரொம்ப காட்டமாக உதயநிதி எதிர்த்தார் இல்லையா? இல்லை, திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்குன்னு நாம் ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல அட்டம்ப்டை வந்து இதை பண்ணுறாரு. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே ஃப்ளாப்புங்கிற இடத்துல உதயநிதி நேற்று மேகதாது ஆர்ப்பாட்டத்தில் பேசின விஷயத்தை வச்சுக்கிட்டு சரி உதயநிதியை கைது பண்ணிடுவோங்கிற இடத்துல இறங்கியிருக்கிறாங்க. முதல்வர் பேசும்போது அந்த இடத்துல அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கோ அவரை கேள்வி கேட்பதற்கோ விமர்சிப்பதற்கோ எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் கைது தான் இந்த நடவடிக்கை. ஆமாம், இது நடிகை பற்றி அவதூறு, மோசமாக பேசிட்டாரு, அசிங்கமாக பேசிட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாருங்கிறதெல்லாம் நாங்கள் அந்த அரசியல் கைதை நியாயப்படுத்துறதுக்கு இவங்க வைக்கக்கூடிய வாதம். ஆமாம், மற்றபடி இப்போ நீங்கள் நடிகையை பற்றி பேசுனதுக்காக உதயநிதியை கைது பண்ணுறீங்கன்னா த்ரிஷாவை விட்டு அவரை வர சொல்லுங்கன்னு நயனார் நாகேந்திரன் பேசினார். ஆமாம், பண்ணுங்க, கைது பண்ணுங்க, முடிஞ்சா நயனாரை கைது பண்ணுங்க. அப்போ நயனார் என்ன வேணாலும் பேசுவார், நீங்கள் வந்து கைது பண்ணாமல் எஸ்கேப் ஆகி போவீங்க. ஆக்சுவலி என்னன்னா, விஜய் சட்டமன்றத்தில் அசிங்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது, 4 பேர் கேள்வி கேட்டு வாயை திறக்காம பென்சில் எடுத்து கிரிக்கெட் இருக்கக்கூடாது, அதை பார்த்து 4 பேர் அசிங்கமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பேசி முடிக்கணும், நாங்கள் அதில் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இது அட்டம் நடக்குது. ஆபாசமாக பேசுகிறத பற்றி தாவேக்காவினுடைய தரப்பு பேசலாமா அப்படிங்கிற கேள்வியே எனக்கு வருது. ஆபாசமாக பேசுகிறதுல கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்தப்ப ஸ்டாலினையும் ஃபாத்திமா பாபு நடிகை அவங்களையும் தொடர்புபடுத்தி மார்ஃபிங் ஃபோட்டோவிலேருந்து பல கட்டுக்கதைகளை பரப்புனது யார்? இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக மேலையும் சரி, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கூட கேவலப்படுத்தி பேசி சம்பந்தப்பட்ட நடிகை ஸ்டாலினோடு என்னை தொடர்புபடுத்தி வரக்கூடிய விஷயங்கள் வதந்திகள், அதில் எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்ன பிறகும் அந்த நடிகையை மையப்படுத்தி ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறது அந்த நடிகையை கொச்சைப்படுத்தும் செயல்தான். 2வது உதயநிதி இருக்கிறார். உதயநிதியோடு அவரோட சினிமாவில் நடித்த நிவேதா பெத்ராஜுங்கிற நடிகையை கம்பேர் பண்ணி, அந்த நடிகை திருமணமான நடிகை, அந்த நடிகையை கம்பேர் பண்ணி எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அதை உங்களுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பேசினாங்களா இல்லையா? இல்லை, பேசினாங்க. அதே போல் இன்பநிதி 3வது தலைமுறை வரைக்கும் விட்டு வைக்கல. இன்பநிதியை மையப்படுத்தி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட அவர் இருக்கிற ஃபோட்டோவை போட்டு அதை மார்ஃபிங் பண்ணி போட்டு மோசமாக முகம் சுளிக்கிற வகையில் உங்கள் கட்சியினர் நடந்துக்கிட்டாங்களா இல்லையா? உதயநிதி அவர்களையே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் குறிப்பாக வந்து அவர் வந்து ஏதோ ஒரு நடிகைக்காக, எனக்கு தெரிஞ்சு இந்த த்ரிஷா நடிகைக்காக யாருக்கோ ஒருத்தருக்காக ஒரு பாய்சன் குடிச்சிட்டாரு அப்படின்லாம் ஒரு ரூமரை வந்து ஒரு ரைட்டப் எழுதி சொல்லிட்டு பால் குடிச்சாருன்னு ஒரு பெரிய கட்சி தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசினாங்க. அதை நீங்கள் இவங்க எல்லாரும் பரப்பி இருக்கிறாங்க. ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புறாங்க. ஸோ இதுவரை தமிழ்நாடு அரசியலில் இப்படிப்பட்ட சம்பவங்களே நடக்காத மாதிரியும், இத்தனைக்கும் உதயநிதி இன்டென்ஷனலாக கூட அவர் அந்த நடிகை பேரை சொல்லலை, கூட்டத்திலேருந்து தான் அந்த நடிகை பேர் வருது. அப்போ அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக மாறி தான் அது அசிங்கமான ஒரு விஷயமா மாறுது. அதை அவர் தவிர்த்திருக்கணுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இன்னைக்கு தாவேக்காவினர் வந்து போராட்டம் பண்ண வந்திருக்கிறாங்க. உதயநிதியை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. வந்து பயங்கர ஆவேசமாக கத்துறாங்க. இவ்வளோ பேர் தாவேக்காவில் போராட்டம் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி கடந்த 1 மாதமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பால நிலத்தில் 10 நாளுக்கு மேலே போராட்டம் நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில். இன்னைக்கு கோயம்பேட்டில் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக சாப்பிடாம
பல தோழர்கள் 4 தோழர்கள் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ தெரியவே தெரியாது. அதே மாதிரி மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு 1 மாசமா விவசாயிகள் போராடுறாங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விடலன்னு 1 மாசமா விவசாயிகள் போராடுறாங்க. குறுவை சாகுபடியே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி இன்னும் தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளேயே வரல. இன்னும் தண்ணி தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளேயே வரல. ஆனால் தண்ணி தஞ்சாவூருக்கு வந்துருச்சு, எல்லாரும் விளக்க வச்சு கும்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் ரீல்ஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பிறகு பார்த்தோன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணலை முழுமையாக அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நேற்று ஒரு நியூஸ், அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதனுடைய குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்தப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. வேங்கை வயலுக்கு போகிறதுக்கு முதலமைச்சருக்கு வழி தெரியாதான்னு கடந்த காலங்களில் கேட்ட அமைச்சர்கள் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. கடந்த கால தாவேகா நிர்வாகியாக இருந்தப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு வழி தெரியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுவுமே போராட்டம் நடத்தலை. இதுக்கு எதுவுமே தாவேகா நிர்வாகிகள் இது வரைக்கும் அவங்க வாயிலே இந்த செய்திகள்லாம் வந்ததில்லை, அமைச்சர்கள் வாயிலே இந்த செய்திகள்லாம் வந்ததில்லை. இன்னைக்கு வந்து ஒரு நடிகையை பற்றி உதயநிதி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கட்சியும் நடுரோட்டில் வந்து நிற்கிது. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை இருக்குது, நீட் மாணவர் போராட்டம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது மாதிரி ஸ்டண்ட் வேலைகளை தொடர்ச்சியாக வந்து தாவேக்காரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடித்து எல்லா பொலிட்டிக்கல் டிஸ்கஷனையும் மொத்தமாக டைவர்ட் பண்ணுறக்கூடிய நாளைக்கு நேரம் விஜயினுடைய ஸ்பீச் வந்து எடிட் ஆகி தயாராகிட்டு இருக்கும். ஏற்கனவே ஒன்று எழுதி வச்சுருந்துருப்பாங்க. அதில் செந்தில் பாலாஜி பேரை நீக்கிட்டு இப்போ உதயநிதி பேரை ஆட் பண்ணி ஆமாம் ஒரு 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 ஆவேசமான ஸ்பீச் வந்து விஜய்க்கு தயாராகிட்டு இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பார். நெஞ்சில் குத்தி இதை பேசணும், அதை பேசணும், அதை பேசணும், இந்த ரியாக்ஷன் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். உண்மையிலேயே வந்து ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இது 2 கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடு, இவங்க அவங்கள திட்டிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய மேகதாது பிரச்சனையை பேச வேண்டிய இந்த நேரத்தில் அதை எவ்வளவு கேவலமான டைவர்ஷனை இந்த அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது. நீட் போராட்டத்தை குறித்து பேசாமல் அந்த நீட் போராட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சரை ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு அறிவித்ததுக்கு பிறகு அந்த இடத்துல ஓடி வந்து ராஜ்மோகன் பேசி அதை டைவர்ட் பண்ணார். இப்போ இது மாதிரி 2 கட்சிகள் இந்த தன்னுடைய பவர் பாலிடிக்ஸுக்காக தமிழ்நாட்டு உரிமையை தமிழ்நாட்டு மக்கள் பேசிவிடக்கூடாது என்பதற்காக செய்தியை கொண்டு மடைமாத்துகிறார்கள். அனுமதி வாங்காமல் ரோட்டில் வந்து போராடினா மாணவர்களை கைது பண்ணுவோம், தரன்னு இழுத்துட்டு போவோம். அனுமதி வாங்கி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து 4 நாளைக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கி போராட வேண்டியதானு சொன்ன வாய் யாரோட வாய்? ராஜ்மோகனோட வாய். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினர் போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கங்கே கூடி எங்கெங்கெல்லாம் வசதியோ அங்கங்கே கூடி போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அவங்களை கைது பண்ணீங்களா? அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களா? என்ன கேஸ் போட்டீங்க? மாணவர்கள் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டீங்க, எல்லாத்தையும் வெளியிடு. ஒரு நடிகைக்கு தரன்னு இழுத்துட்டு போனீங்களா? அவங்கள யாருக்காவது எலும்பு முறிவு ஏற்பட்டுதா? அவங்கள வீடு புகுந்து கைது பண்ண போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். யார் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது? எந்த அனுமதியின் அடிப்படையில் அவங்க போராட்டத்துக்கு வந்தாங்க? அவங்க போராடுற இடம் போராட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடமா? பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க போராட்டம் நடத்துனாங்களான்னு வெள்ளை அறிக்கையை தயவு செஞ்சு வெளியிடுங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் போராடுறாங்க. அவங்க போராடுறது இந்த நடிகைக்காக. மாணவர்கள் நீட்டுக்காக போராடினாங்க. நீட்டுக்காக போராடின மாணவர்களை அடித்து தூக்கி உள்ள போட்டிங்க, வழக்கெல்லாம் பதிஞ்சிங்க. அப்புறம் பிற்பாடு வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு நடிகைக்காக போராடுறதுக்கு இந்த ஊரில் சுதந்திரம் இருக்குது. நீட் இறந்து போன அனிதாவுக்காக போராடுறதுக்கு இங்கே சுதந்திரம் இல்லை. அதான் ஒரு வேதனையாக இருக்குது. இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் டயலாகை வந்து, அதாவது உண்மையான கோரிக்கைகளை மறைச்சிட்டு ஒரு மீடியா சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் உரையாடல் முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதே முழுக்க ஊடகம் சார்ந்த அரசியலாக மாறிடுச்சு. ஊடகம் தான் இந்த அரசியலை வந்து ஹை ஹேண்ட் எடுத்து டைரக்ட் பண்ணிட்டு போகிறது இருக்கும். ஸோ இயல்பாகவே ஊடகம் அப்படிங்கிறது மேலோட்டமான பருந்து பார்வையில் ரொம்ப ஒரு தரந்தாழ்ந்த ஒரு விஷயத்தை தான் வந்து, அந்த நியூஸை தான் வந்து ஊடகம் வந்து வேகமாக எடுத்துக்கிட்டு போகும். அதை மையமாக வச்சு அரசியலே ஓடுது அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அது நமக்கு ஒரு வேதனையான விஷயமாகவும் இருக்குது.